ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற உபன்யாசத்திலே ஆழ்வார் அருளிச் செய்த 4 திவ்ய பிரபந்தங்களினுடைய சாரத்தை அனுபவித்தோம். ஒவ்வொரு திவ்ய பிரபந்தத்திலும் ஆழ்வாருக்கு ஒரு நிலை ஓடிற்று. அந்த நிலையானது பரதாழ்வானுக்கும் ஓடிற்று என்பதையும் அனுபவித்தோம். இப்பொழுது திருவாய்மொழியில் ஒவ்வொரு பத்துத்தோறும் என்ன அர்த்தம் சொல்லப்படுகின்றது என்பதை அனுபவிக்கலாம். திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் கொண்டது. 1000 பாசுரங்களை 10 10ஆக பிரிப்பார்கள். ஒவ்வொரு பத்திலும் 100 பாசுரங்கள் உள்ளன. 10 10ஆக 1000 பாசுரங்கள் பிரிக்கப்படுகின்றன. இந்த திருவாய்மொழியில ஒவ்வொரு 10க்கும் அர்த்தம் என்ன என்றது பல ஆச்சாரியர்கள் பல்வேறாக அருளி செய்கிறார்கள். சாரசங்கரகம் அப்படின்ற கிரந்தத்துல பிள்ளைலோகாச்சாரியர் ஒரு விதத்தை அருளி செய்கிறார். ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்ற கிரந்தத்துல அழகியவனான பெருமாள் நாயனார் ஒரு விதமாக அருளி செய்கிறார். நம்பிள்ளை தாம் அருளி செய்கிற ஈடு அப்படின்ற கிரந்தத்தில துவயத்தினுடைய அர்த்தமானது திருவாய்மொழியிலே பிரதிபாதிக்கப்படுகின்றது என்பதனை அருளி செய்கிறார். சாரசங்கரகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் சொன்ன இல்லையா, அது பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த கிரந்தம். அதிலும் கூட துவயத்தினுடைய அர்த்தமானது திருவாய்மொழியில பிரதிபாதிக்கப்படுகின்றது அப்படின்றதுதான் பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். ஆனா அங்க வேறொரு கிரமத்துல பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். இங்க நம்பிள்ளை மற்றொரு கிரமத்துல அருளி செய்கிறார். துவயத்துல 2 வாக்கியம் இருக்கு, பூர்வ வாக்கியம், உத்தர வாக்கியம். துவய மகா மந்திரம் அனைவரும் அறிந்ததாக தான் இருக்கும். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி அப்படின்னு முதல் வாக்கியமும், ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று உத்தர வாக்கியம். பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம் என்று துவயமானது அமைந்திருக்கின்றது. பூர்வ வாக்கியத்திலே பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகளை பற்றுகிறோம், உபாயமாக பற்றுகிறோம் என்று பூர்வ வாக்கியமானது தெரிவிக்கிறது. உத்தர வாக்கியமானது அந்த சேர்த்தியிலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறது என்று அர்த்தம் 2 வாக்கியத்துக்கும். திருவாய்மொழிய துவயத்தினுடைய அர்த்தத்தை அமைக்கிறார் ஆழ்வார். ஆனா வித்கிரமமாக அமைக்கிறார், கிரமத்தை மாறாடி அர்த்தத்தை அமைக்கிறார். முதல் 3 பத்தாலே 1 2 3 முதல் 3 பத்தாலே துவயத்தினுடைய உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அமைக்கிறார். அடுத்த 3 பத்தாலே 4 5 6 துவயத்தினுடைய பூர்வ வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை விவரிக்கிறார். மீதமுள்ள 4 பத்துக்களாலே இந்த சரணாகதிக்கு சேர்ந்த அர்த்தங்கள் அவற்றை அருளி செய்கிறார் என்று நம்பிள்ளையானவர் 2ஆம் ஸ்ரீயஸ்பதிபடி என்ற இடத்திலே காட்டி அருளுகின்றார். துவயத்தினுடைய உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை முதலே அருளி செய்து பிறகு பூர்வ வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்கிறார். உத்தர வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தோம்? எம்பெருமான் திருவடிகளிலே, தாயாருடன் கூடின எம்பெருமான் திருவடிகளிலே கைங்கரியத்தை பிரார்த்திப்பது என்பதுதான் உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தம். பூர்வ வாக்கியத்தினுடைய அர்த்தம் சரணாகதி பண்ணுவது. ஏன் இந்த கிரமத்தை மாறாடி சொல்லணும்? ஒரு இடத்துல எப்படி இருக்கு, துவயம் எப்படி இருக்கு, முதல்ல சரணாகதி பண்ணணும், அதுக்கு பலனாக கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும் அப்படின்னு துவயம் இருக்க. ஆழ்வாரியை எங்க மாற்றி அமைக்கிறார் என்றால் 2 தசைகள் உண்டு. ஒண்ணு அனுஷ்டான தசை, மற்றொன்று உபதேச தசை. அனுஷ்டான தசையில சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணுவோம். சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணினதுனால நமக்கு பலன் கிடைக்கும். அப்ப அனுஷ்டான தசையில எது முற்படும்? சாதனம் முற்படும், அதற்கு பிறகு பலன். ஆனால் உபதேச தசையில முதல்ல பலத்தை பத்தி உபதேசிப்பார்கள், அதற்கு பிறகு பலத்தில ஆசை வந்ததுன்னா அதுக்கப்புறம் சாதனத்தை தேடி நாம் இருக்க, அப்பொழுது ஆச்சாரியர்கள் சாதனத்தை பத்தி உபதேசிப்பார்கள். உதாரணத்துக்கு அருளி செய்வார்கள், ஜோதிஷ்டோமின ஸ்வர்க காமோ யஜேத அப்படின்னு இருக்கு. ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணா சொர்க்கமானது கிட்டும். ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணுதல் முதலிலே, அதற்கு பிறகுதான் சொர்க்கமாகிற பலன் கிட்டும். அப்ப முதலிலே சாதனம், அனுஷ்டான தசையில சாதனம், அதற்கு பிறகு பலன். ஆனால் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்றோம்னா முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உபதேசம் பண்ணாதான் அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். உபதேச தசையில எடுத்த எடுப்புல ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணு அப்படின்னு சொன்னா யார் தான் பண்ண வர போறார்கள்? கஷ்டமான கடினமான யாகத்தை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு யாருமே பண்ண போறது கிடையாது. ஆக உபதேச தசையில என்ன பண்ணுவார்கள்னா, சொர்க்கமானது இப்படிப்பட்டதாக இருக்கும் என்று முதலிலே ஸ்வர்க்கத்தை பத்தி சொல்லி அதுல ஆசையை விளைவித்து, அதற்கு பிறகு கேட்கிறவனுக்கே ஆசை இருக்கும், அப்பேற்பட்ட சொர்க்கத்தை நான் எப்படி பிராபிக்கிறது, எப்படி நான் அடைவது என்று கேள்வி வர அப்பொழுது ஜோதிஷ்டோம சாதனத்தை உபதேசிப்பார்கள். அப்போ உபதேச தசையில முதல்ல பலத்தை பத்தின உபதேசம்,
அதற்கு பிறகு சாதனத்தை பத்தின உபதேசம் என்று இப்படி மாறாடி இருக்கிறதுனால துவயமகா மந்திரம் அனுஷ்டான தசையிலே இருக்கக்கூடியது. சரணாகதி பண்ணிட்டு அதற்கு உண்டான பலன். இங்க உபதேசம் பண்ற ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, உபதேச தசையில முதல்ல பலத்தை பத்தி சொல்லிட்டு, கைங்கரியம் ஆகிற பலத்தை பத்தி சொல்லிட்டு, அதற்குண்டான உபாயத்தை மேல் 3 பத்துக்களாலே வெளியிடுகிறார் என்று கிரமமானது இங்க மாறாடி இருக்கு என்று தாற்பயம். ஆக இப்போ துவயத்தினுடைய அர்த்தமானது திருவாய்மொழியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு மேலெழுந்த வாரியா நம்மளை சாதித்த பிறகு ஒவ்வொரு பத்துக்கும் என்ன அர்த்தம் என்று நம்மளை மேலே விவரித்து அருளுகிறார். அதிலே முதல் பத்திலே எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்ட ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் தான் புருஷார்த்தம் ஆத்மாவுக்கு என்று நிர்ணயம் செய்கிறார். ஆத்மா இருக்கு, புருஷார்த்தம்னா என்ன? புருஷைகி அர்த்ததேதி புருஷார்த்தம், புருஷர்களாலே விரும்பப்படுவது புருஷார்த்தம். இந்த லோகத்துல உள்ளவர்களை கேட்டா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவார்கள்? எனக்கு பெரிய பங்களா வேணும், பெரிய கார் வேணும், நல்ல பதவி வேணும். இதெல்லாம் தான் அவர்களுக்கு புருஷார்த்தமாக இருக்கும். ஆனா இது அஜ்ஞானம் இருக்கிறபடினால் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை, இது ஒரு புருஷார்த்தமாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஞானம் பிறந்தது என்றால் திருமாலை அப்படின்ற திவ்ய பிரபந்தத்தினுடைய வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார். ஒரு ஆத்மா பசுவினுடைய உடம்பு எடுத்துக்கிறது. தன்னை பசு அப்படின்னு நினைக்குமா? அதுக்கு என்ன தோணும்? எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன தோணும்? புல்லு வேணும் அப்படின்னு தோணும். ஒரு ஆத்மா கீட்டம் புழுவினுடைய உடல் எடுத்துக்கொள்றது. என்ன வேணும் அப்படின்னு தோணும் அதுக்கு? எனக்கு சாக்கடை இருந்தா போதும், அதெல்லாம் சாப்பிட போறது அந்த புழுவானது, அது இருந்தா போதும் அப்படின்னு அந்த புழுவுக்கு தோணும். ஒரு ஆத்மா மனித உடல் எடுத்துக்கிறது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்ன தோணும் அந்த ஆத்மாவுக்கு? எனக்கு மனைவி வேணும், மக்கள் வேணும் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு தோணப்படுது. ஆனா அதே ஆத்மாவானது பரமாத்மா பற்றின ஞானத்தை அடைந்ததே என்றால் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோமே என்றால், எம்பெருமான் திருவடிகள் நான் தொண்டு செய்யறேனா, அப்ப எனக்கு துண்டு தான் வேணும். நான் சேஷபூதனா, அப்ப எனக்கு என்ன வேணும்? கைங்கரியம் தான் வேணும் அப்படின்னு புருஷார்த்தத்தை என்னவா அருதியிடும் அந்த ஆத்மா? ஞானியான ஆத்மா என்ன அருதியிடும்? கைங்கரியமே புருஷார்த்தம் என்று அருதியிடும். அதுதான் ஞானியான ஆழ்வார் இந்த முதல் பத்திலே தெரிவிக்கிறார். எம்பெருமான் திருவடிகள்ல கைங்கரியம் தான் புருஷார்த்தம் என்று அருதியிடுகிறார். சரி, ஞானத்தினாலதானே இந்த அருதியிடுறார் அப்படின்னு பார்த்தோம். ஞானம் எப்படி வந்தது? இது சரியானதா? எம்பெருமான் திருவடிகள்ல புருஷார்த்தம் அப்படின்றது கைங்கரியம் தான் புருஷார்த்தம் அப்படின்றது சரியானதா அப்படின்னா ஆம் என்று அருளி செய்கிறார். சுடர்மிகு சுருதியுள் இவை உண்டு சுரணே என்று. சுடர்மிகு சுருதி வேதமானது இது சொல்றது. பரமாத்மா சேஷி, ஆத்மாக்கள்லாம் சேஷபூதர்கள். ஆகையினால் பரமாத்மா திருவடிகள்ல தொண்டு செய்யறதுதான் ஆத்மாவுக்கு புருஷார்த்தம் என்று வேதமாகிற பிரமாணத்திலே நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது என்று பிரமாணத்தை வெளியிடுகிறார் முதல் பத்திலே. ஆக இந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல கைங்கரியம் அதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு சொன்னார். எம்பெருமான்னா என்ன? தெய்வம், பரதேவம், பரதேவதை, பராத்பரனாக இருக்கக்கூடிய ஒரு பரபிரம்மம் தத்துவம். அது என்ன தேவதை, அது என்ன தத்துவம் அது என்று சந்தேகம் எழ அந்த தத்துவமானது ஸ்ரீமன் நாராயணனே என்று இந்த முதல் பத்தியில் அருளி செய்கிறார். பண்புகள் நாரணன் திண்கடல் சேரே, திருவுடை அடிகள் தம் நலங்கடல் வணங்கி செல்வ நாரணன் என்று இப்படிப்பட்ட பாசுரங்கள்லாம் இந்த முதல் பத்தில வருது. அதாவது என்ன தாற்பயம் அப்படின்னா, நம்ம ஸ்ரீபாஷத்துல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இப்ப பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு தோன்றது. இது ஒரு பெரிய மகத்தான தத்துவம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு தோன்றது. பரமாத்மா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தோன்றது. அவன் திருவடிகள்ல தொண்டு செய்யணும் அப்படின்றது மட்டும் தோன்றது. பரமாத்மா திருவடிகள்ல கைங்கரியம் பண்றது புருஷார்த்தம். சரி, இந்த பரமாத்மா யாரு எக்ஸாக்டா, விசிஷ்டிய யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படும் பொழுது என்ன தேவதை, இந்திரனா சந்திரனா அப்படின்னு பார்த்தா அவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றதையும் ஆழ்வார் இந்த முதல் பத்திலே வெளியிடுகிறார். பண்புகள் நாரணன் அப்படின்னு முதல்ல சொல்றார். வெறும் நாரணன் கிடையாது, திருவுடையடிகள் பெரிய பிராட்டியாருக்கு சுவாமியானவன் அப்படின்னு சாதித்து செல்வ நாரணன், பிரம்மச்சாரி நாரணன் கிடையாது, ஸ்ரீமானான நாரணன் என்று எம்பெருமான் இப்படிப்பட்ட மிதுனம் தான் பரம பிராபியமாக இருக்கு. அந்த திருவடிகளை கைங்கரியம் பண்றது புருஷார்த்தம் அப்படின்னு முதல் பத்துக்கு அர்த்தம் என்ன? பகவத் சரணாரவிந்தங்கள்ல கைங்கரியம் பண்ணுவதுதான் ஆத்மாவுக்கு புருஷார்த்தம். இதான் முதல் பத்தினுடைய அர்த்தம். இரண்டாவது பத்தில ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, அவர் ஆசைப்படுறார். அடியார்கள் உடன் கூடுவது என்று கொலோ, ஒளிக்கொண்ட சோரியமாய் உடன் கூடுவது என்று கொலோ, கழிப்பும் கவர்வும் மற்ற பிறப்பு பிடிமும் பிறப்பற்று ஒளிக்கொண்ட சோரியமாய் உடன் கூடுவது என்று கொலோ. இந்த உடம்பிற்கே பிரகிருதி சம்பந்தத்துடன் கூடியிருக்கும் பொழுது இது போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பா இருக்கு, சம்சார தசையில இருக்கக்கூடிய உடம்பு. ஆனா இதை கழித்து திருநாட்டுக்கு போய் சேர்ந்தோமே என்றால் ஒளிக்கொண்ட சோதியம் என்று ஒளிமிக்க தேஜோமயமான ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் கிடைக்கும். சுத்த சத்தமயமான விக்கிரகம் திருநாட்டுக்கு போனா கிடைக்கும். இந்த உடம்போ வியசனத்துக்கு ஆஸ்பதமா இருக்கு.
அதுவோ எம்பெருமான உள்ளபடி காட்டக்கூடிய திருமேனியாக இருக்கு. நித்திய சூரியர்களுடைய உடம்பு போல ஒரு திரு உடம்பு நமக்கு கிடைக்கும். அந்த உடம்பு இப்ப கிட்ட போகுது அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆழ்வார். அதே போல அடியார்கள் உடன் கூடுவது என்று பொருள் நித்திய சூரிகள், அடியார்களான நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் அவர்களுடன் சேர்ந்து எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்னு திருநாட்டுக்கு எப்ப போவாரு அப்படின்னு ஆசைப்பட்டார் 2ஆம் பத்துல. அத்தோடு மட்டும் இல்லாமல் நலமந்தம் இல்லாதோர் நாடு புகுவீர் அப்படின்னு நமக்கும் உபதேசம் பண்றார். நலமந்தம் இல்லாதோர் நாடு, இந்த சம்சாரம் இருக்கே இது எப்படி? நலமே அற்ற நாடு, ஆனந்தம், நலம் என்றால் ஆனந்தம், ஆனந்தமே அற்ற நாடு இந்த சம்சாரம் ஆகிற நாடு. ஸ்ரீவைகுண்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா நலமந்தம் இல்லாத ஒரு நாடு. அங்க ஆனந்தத்துக்கு அந்தம் முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட நாட்டுக்கு நீங்களும் போவீர்கள் என்று நமக்கு உபதேசம் செய்கிறார். நலமந்தம் இல்லாதோர் நாடு புகுவீர் என்று. இதெல்லாம் எம்பெருமான் பார்த்தோம். ஆக ஆழ்வார் தான் ஆசைப்படுறார் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு, மற்றவர்களுக்கும் உபதேசம் பண்றார் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போங்கோள் அப்படின்னு. ஆக ஆழ்வாருக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் ஆசை இருக்கு என்று எம்பெருமான் அறிந்து அந்த ஸ்ரீவைகுண்டத்தை எம்பெருமான் வந்து கொடுக்க ஆழ்வார் எனக்கு ஸ்ரீவைகுண்டமே வேண்டாம், எனக்கு மோட்சமே வேண்டாம் அப்படின்னு சொல்றார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்று. எம்பெருமானே, எனக்கு ஆசை இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக எனக்கு நீ மோட்சத்தை கொடுக்கறதா இருந்தா என்றால் எனக்கு அது வேண்டாம். எம்மா வீட்டு திறமும் செப்பம், அதை பத்தியே பேச வேண்டாம், ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி பேசவே வேண்டாம். பின்ன என்ன வேணும்? தனக்கேயாக என்னை கொள்ளும் இதே என்று உன்னுடைய திருவுள்ளத்துக்கு எது உகப்பாக இருக்குமோ அதுதான் எனக்கு வேணுமே ஒழியா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு வேண்டாம் என்று இந்த 2ஆம் பத்தில ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல் பத்துல அறுதியிட்டாரே ஒரு புருஷார்த்தம், அதை நிஷ்கர்ஷம் பண்ணுகிறார், அதை மேலும் அறுதியிடுகிறார். என்ன அறுதியிட்டார் முதல் பத்துல? ஆத்மாவுக்கு புருஷார்த்தம் என்ன? கைங்கரியம் அப்படின்னு. தொண்டு செய்யறது ஆத்மாவுக்கு புருஷார்த்தம். அப்ப அதுல ஒரு சந்தேகம் வரும், அப்ப தொண்டு செய்யறது இவ்வளவுதானா கைங்கரியம் அப்படின்னு? அப்படி மட்டும் கிடையாது. எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு சேர தொண்டு செய்யறதுதான் ஆத்மாவுக்கு புருஷார்த்தம் என்று அதை நிஷ்கர்ஷிக்கிறார் இந்த 2ஆவது பத்திலே. ஆக முதல் பத்தில புருஷார்த்தம் கைங்கரியம் அப்படின்னு சொன்னார். அந்த கைங்கரியமும் எப்படிப்பட்டதுன்னு நிஷ்கர்ஷித்து சொல்றார். நிஷ்கர்ஷித்து அப்படின்னு நிலைநாட்டுகிறார், நல்ல ரிஃபைண்டா சொல்றார். எப்படிப்பட்ட கைங்கரியம்? எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு சேர நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படின்றதுதான் ஆத்மாவுக்கு புருஷார்த்தம்னு 2ஆம் பத்தினுடைய அர்த்தம். 3ஆம் பத்திலே எம்பெருமான் ஆழ்வாருடைய ஆசைப்பட ஆழ்வாருக்கு கைங்கரியத்தை கொடுத்தான். திருவேங்கடமுடையானாக எழுந்தருளியிருக்கிற எம்பெருமான் ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மணி அப்படின்ற பதிகத்துல திருமலையப்பன் திருவடிகளை ஆழ்வார் கைங்கரியத்தை செய்தார். என்ன கைங்கரியம்? போழ்நல் ஒருவன் என்கோ பொருவில் சீர்க்கும் என்கோ என்று வாஞ்சிகமான அடிமையை எம்பெருமான் திருவடிகளில் ஆழ்வார் செய்தார். எம்பெருமான் அளவில மட்டும் நில்லாமல் அந்த கைங்கரியம் பாகவத பரியந்தமாக பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கை அக்கண்ணனை பயிலையினியன பார்க்கடல் சேர்ந்த பரமனை என்று 3:7 அந்த பதிகத்திலே பாகவத பரியந்தமான ஒரு கைங்கரியத்தை ஆழ்வார் பெற்றார். ஆக 3ஆம் பத்துக்கு என்ன சாரம் என்றால், ஆழ்வார் கைங்கரியத்தை ஆசைப்பட எம்பெருமான் திருமலையப்பன் திருவேங்கடமுடையானந்தா கைங்கரியத்தை கொடுக்க வாச்சிகமான கைங்கரியத்தை எம்பெருமான் திருவடிகளிலே செய்தார். அது பாகவத பரியந்தமான கைங்கரியமாக ஆச்சது என்று 3ஆம் பத்தினுடைய சாரம். ஆக இந்த முதல் 3 பத்தாலே என்ன பார்க்கணும்? துவயத்தினுடைய உத்தரவாக்கியத்தை விவரிக்கிறார் அப்படின்னு தானே பார்க்கணும். உத்தரவாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? கைங்கரியம் தானே அர்த்தம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்றது பெரிய பிராட்டியாருடன் கூடியிருக்கிற எம்பெருமான் திருவடிகள்ல கைங்கரியம் பண்ண பெறுவேன் ஆக வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனை கூட சேர்ந்து நமஹான் அப்படின்னு இருக்கு. அது கைங்கரியத்தில கடையா இருக்கிறது. கடையா இருக்கிறது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய குற்றத்தை போகிறது. என்ன குற்றம் கைங்கரியத்துல வந்து சேரும்? எனக்காக அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லையா? எனக்காக அப்படின்ற ஆசை கூடாது. எம்பெருமானே, அந்த கைங்கரியமும் உன்னுடைய திருவுள்ள உகப்புக்காக அப்படின்னு துவயத்தில் இருக்கக்கூடிய இந்த அர்த்தத்தை முதல் 3 பத்தால் அருளி செய்தார் ஆழ்வார். அடுத்தது 4ஆம் பத்து வந்தது. திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மின் என்று தாம் புருஷார்த்தமாக அறுதியிட்ட கைங்கரியம் இருக்கு. அதுக்கு உபாயம் என்ன? அந்த கைங்கரியத்தை எப்படி பெறது என்றால் எம்பெருமானுடைய திருவடிகள் தான் உபாயம் என்று 4ஆம் பத்திலே அந்த உபாயத்தை வெளியிடுகிறார். எம்பெருமான் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மின் என்று. இது ஒரு நாயகமாய் அப்படின்ற பதிகத்துல வரக்கூடிய பாசுரம். அந்த ஒரு நாயகமாய் அப்படின்றது, இந்த ஒரு நாயகமாய்ன்றது 4ஆம் பத்தினுடைய முதல் பதிகம், முதல் திருவாய்மொழி. அதுல எம்பெருமான் திருவடிகள் தான் உபாயம் என்று சொல்லி அத்தோடு மட்டும் இல்லாமல் கைங்கரியம் புருஷார்த்தம் சொன்னார் இல்லையா? மற்றதெல்லாம் புருஷார்த்தம் கிடையாது அப்படின்றதையும் தள்ளறார் இந்த 4ஆம் பத்தில. குடிமண்ணு மின்சுவர்க்கம் எய்தியும் மெல்வர்கள் வீழ்வில்லை குடிமண்ணு புல்லுடைய அண்ணல் கடல்கள் குறுகுமினோ என்று சொர்க்கம் முதலான ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அஸ்திரம், அழியக்கூடியது என்று அது புருஷார்த்தம் ஆகாதுன்னு ஐஸ்வர்ய புருஷார்த்தத்தை தள்ளுகிறார். அதே போல எதிகள் இற பெண்ணும் ஞானிக்கும் அப்பயனிலையே செல்க நினைவதோர் வாசம் உண்டாம் பெண்ணும் வீடில்லை என்று கைவல்யத்தையும் தள்ளுகிறார். ஆக எம்பெருமான் திருவடிகளே புருஷார்த்தம், கைங்கரியமே புருஷார்த்தம்,
மற்றது புருஷார்த்தம் அல்ல என்றதை இந்த 4ஆம் பதிலே அறுதியிடுகிறார். அந்த கைங்கரியத்தை பெறுவதற்கு உபாயம் என்ன என்றால் எம்பெருமான் திருவடிகளில் பண்ணக்கூடிய சரணாகதி தான் என்று 4ஆம் பதிலே உபாயத்தை வெளியிடுகிறார். 5ஆம் பதிலே ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் என்று எம்பெருமான் திருவடிகளை பற்றணுமா? அதான சரணாகதி. சரணாகதின்றது என்ன? துமே உபாயோ பூதோ மேகவ இது பிரார்த்தனா மதிஹி சரணாகதிஹி அனன்ய சாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேக உபாயதா யாஜ்ஞா பிரார்த்தனா மதி சரணாகதிஹி. அனன்ய சாத்தியே ஸ்வாபீஷ்டே, தனக்கு அபீஷ்டமாக தனக்கு இச்சைக்கு விரும்பத்தக்க ஒரு பொருள் ஏதோ ஒன்று இருக்கு, அது அனன்ய சாத்தியமாக இருக்கு, மற்றொரு வழியால அதை சாதிக்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ததேக உபாயதா யாச்ஞா, எம்பெருமானே நீயே உபாயம் அப்படின்னு ஒரு பிரார்த்திக்கிறோமே, அதுதான் சரணாகதி. ஆக எம்பெருமான் திருவடிகளை பற்ற வேண்டும். இந்த பற்றுதல் இருக்கு இல்லையா, இதுவே நாம் போய் செய்யறது கிடையாது. ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தா என்று எம்பெருமானே எனக்கு உன்னுடைய பாதத்தை ஆறுனா உபாயம், உன்னுடைய பாதத்தை எனக்கு உபாயமாக எம்பெருமானை நீ கொடுத்தா என்று பரகத ஸ்வீகாரத்தை 5ஆம் பத்தியில வெளியிடுகிறார். எம்பெருமானை தன்னுடைய திருவடிகளை இந்த ஜீவாத்மாவுக்கு நீட்டலாம். அதான் பரகத ஸ்வீகாரம். பற்றிக்குள் அப்படின்னு நீட்டுகிறான் இல்லையா, இதுதான் பரகத ஸ்வீகாரம். அப்ப எம்பெருமானை ஸ்வீகரிக்கிறான், இந்த ஜீவாத்மாவை அபிமானிக்கிறான். அந்த அபிமானம் எப்பொழுதுமே உண்டு. அப்ப ஏன் இது வரைக்கும் இந்த ஜீவாத்மா மோட்சத்துக்கு போகல அப்படின்னா, எம்பெருமான் ரட்சிக்கணும்னு வர இந்த பரகத ஸ்வீகாரம் ஏற்கனவே இருக்க இந்த ஜீவாத்மா தடுத்துட்டே இருக்கான். 2 விதமா தடுக்கிறான். எனக்கு இந்த உபாயம், அதாவது எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம் அப்படின்றதே எனக்கு வேண்டாம், எனக்கு மற்ற சம்சார சுகமே எனக்கு போதும் அப்படின்றதுனால எம்பெருமான் பக்கத்துல வரல. அது ஒரு வைமுக்கியத்துக்கு காரணம். மத்தொன்னு எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம் பண்ணணும் ஆசை, எம்பெருமான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா நான் என் வழியை பார்த்துட்டு நான் வரேனே, பக்தி யோகம் அப்படின்னு எவ்வளவோ சாதனங்கள்லாம் இருக்கு, அதை அனுஷ்டித்து நானே என் வழியை பார்த்துக்கிறேனே அப்படின்றதுனால எம்பெருமான் பண்ணக்கூடிய ரட்சணத்தை தடுத்துட்டு இருக்கான் ஜீவாத்மா அனாதி காலமாக. இந்த 5ஆம் பத்துல எம்பெருமான் வரக்கூடிய பரகத ஸ்வீகாரத்தை வெளியிட்டு அதுக்கப்புறம் 6ஆம் பத்துல தாம் பற்றக்கூடிய பற்று, தன்னுடைய உபாய வரணம், எம்பெருமான் திருவடிகளை நீட்ட ஆழ்வார் விலக்கலை போல் எம்பெருமானுடைய திருவடிகளை பெரிய பிராட்டியார் புருஷகாரமாக பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகளை பற்றுகிறார். அகலகில்லே நிறையம் என்று அதன் மேல் அங்கே உரை மாறுவா என்று எம்பெருமான் திருவடிகளை பற்றுகிறார். ஆக 4, 5, 6 சரணாகதியானது வெளியிடப்படுகின்றது. எப்படி? 4ஆம் பத்தில் எம்பெருமான் திருவடிகளை உபாயம் என்று அறுதியிட்டார். 5ஆம் பத்துல பரகத ஸ்வீகாரத்தை அருளி செய்கிறார். எம்பெருமானை தன்னுடைய திருவடிகளை உபாயமாக கொடுக்கிறான் என்று. 6ஆம் பத்திலே தான் விளக்காமல் அந்த ஸ்வீகாரத்தை தாமும் செய்தார். உபாய வரணம் என்று சொல்லுவார்கள். எம்பெருமான் சித்தோபாயம், அவனை நாம் வரிக்க வேண்டும். சித்தோபாயம் என்றால் அனாதி காலமாக எம்பெருமான் நம்ம ரட்சிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துடன் அவன் எப்பவுமே இருக்கான். நம்ம புதுசா ஒண்ணு பண்ணி அவனை நீ ரட்சணம் செய்யும்படியாக ஒண்ணு பண்ணி நம்ம செய்ய போறது கிடையாது. அவன் சித்தமா இருக்கான். அப்ப ஏன் நம்ம ரட்சிக்கப்படலை அப்படின்னா, நம்ம தள்ளி விட்டுட்டே இருக்கும். அந்த பிரதிஷேதம் இருக்கு இல்லையா, அது நீங்க வேண்டும். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய உபாய வரணம் என்று அத பெரிய பிராட்டியார் புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு 6ஆம் பத்திலே செய்தார் என்று இது துவயத்தினுடைய பூர்வ வாக்கியத்திலே சொல்லப்பட்ட சரணாகதியினுடைய விவரணமாக இந்த 3, 10, 4, 5, 6 அமைந்திருக்கின்றன. அதற்கு பிறகு 7ஆம் பத்திலே, இப்ப 6ஆம் பத்து எம்பெருமான் சித்தோபாயம், அவனை வரிச்சிட்டார் ஆழ்வார், நீதான் உபாயம் அப்படின்னு ஒத்துட்டார் ஆழ்வார். அப்ப என்ன ஆயிருக்கணும்? அடுத்த பாசுரமே நான் திருநாட்டுக்கு சேர்ந்துட்டேன், அந்த மேல் பேரின்ப தடியரோடு இருந்தாய் அப்படின்னு அங்க முடிஞ்சிருக்கணும். சூழ்விசுமணி முகில் உடனே பாடி இருக்கணும். ஆனா பாடலையே ஆழ்வார் வருத்தப்படுறார். சரணாகதி பிரம்மாஸ்திரம் கூட நான் பண்ணிட்டேன், இதுவே எனக்கு பலத்தை கொடுக்கலையே அப்படின்னு ஒரே வருத்தப்பட்டு அப்ப யோசிக்கிறாருன்னா, எம்பெருமானுக்கு சக்தி இல்லையா அப்படின்னு அப்படி கிடையாது. உபயோகியான குணங்கள் எல்லாம் இந்த 7ஆம் பத்திலே சொல்லுகிறார். கடல் ஞானம் காக்கின்ற மின்னு நேமியினாய், அவனுக்கு மின்ன நேமி இருக்கு, சக்கரத்தாழ்வார் இருக்கார், அவனுக்கு பரிகரம் இருக்கு, இந்த லோகத்தெல்லாம் ரட்சிக்கக்கூடிய சக்தி பெற்றவன் எம்பெருமான். அப்படி இருந்தும் என்னுடைய பலமானது எனக்கு நான் கிட்டவில்லையே அப்படின்னு வருத்தப்படுறார் 7ஆம் பத்தில. எம்பெருமானையே ஆழ்வார் இங்க வச்சிருக்கான், அப்பதான் நாம் உஜீவனத்தை அடைவோம். அந்த எம்பெருமான் பாக்குறான், சரி இவர் இப்படியே கதறிட்டே இருக்காரு, எப்படி இவர் கொண்டு லோகத்தை திருத்தறது, சரி இவர் கொஞ்சம் அனுபவத்தை கொடுப்போம் அப்படின்னு 6ஆம் பத்தில ஆழ்வார் கூறாராடி வெஞ்சம் ஏந்தி கொடியன் பால் வாராய் ஒரு நாள் அப்படின்னு ஆசைப்பட்டார். திருவாடி என்ன, ஸ்ரீ பாஞ்சதன்யம் என்ன, இதெல்லாம் தரித்து கொண்டு என் முன்னால் நீ சேவை சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆழ்வாரை குறித்து எம்பெருமான் இந்த 7ஆம் பத்தில 3வது பதிகம் வெள்ளை சுருசங்கோடு ஆழி ஏந்தி தாமரை கண்ணன் நெஞ்சினோடே பிள்ளைக்கடா இந்த வாற்றை காணீர் என்று எம்பெருமான் மானச அனுபவத்தை ஆழ்வாருக்கு கொடுக்கிறான்.
பெரிய திருவடி கருட வாகனத்திலே ஆருடனாக திவ்யாயுதங்களை தரித்துக் கொண்டு ஆழ்வாருக்கு சேவை சாதிக்க அதை கண்டு அனுபவித்தார் ஆழ்வார். ஆனா சட்டுன்னு புரிஞ்சுட்டார், இது மானசமான அனுபவம். பாக்கிய சம்ஸ்லேஷத்துக்கு ஆழ்வார் ஆசைப்படுறார். எம்பெருமான் காட்சி அளிக்கிறான் இல்லையா, உடனே அந்த எம்பெருமான் திருவடிகளை தன்னுடைய தலையை போய் வணங்க வேண்டும், தலையால வணங்க வேண்டும், அந்த திருவடிகள்ல புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனா அந்த பாக்கிய சம்சேஷம் வெளிக்கரணங்களை கொண்டு ஒண்ணும் பண்ண முடியலையே, எம்பெருமான் திருவடியை கட்டி அணைச்சிக்க முடியல இல்லையா. அதனால ஒரே வருத்தத்தோட இந்த 7ஆம் பத்தானது முடியறது. அவ 7ஆம் பத்துக்கு என்ன சாரம், 6ஆம் பத்துல பண்ணிய சரணாகதி பலிக்காமல் போக ஆழ்வார் வியசனப்பட்டு, இப்ப எம்பெருமானுக்கு என்ன பண்ண சரணாகத்துக்கு பலன் கொடுக்கறதுக்கு சக்தி இல்லையான அப்படின்னு அப்படி கிடையாது அப்படின்னு அவனுடைய உபாயத்துக்கு உபயோகியாக இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் இந்த 7ஆம் பத்திலே சொல்லி அவன் ரட்சகத்துவ மகிமையெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு எம்பெருமான் சற்றே கொஞ்சம் அனுபவம் கொடுக்க அந்த அனுபவமானது மானசமாகவே இருக்க பாக்கிய அனுபவத்தை ஆசைப்பட்ட ஆழ்வார் அது கிட்டாமையாலே வருத்தப்படுகிறார் அப்படின்றது 7ஆம் பத்தினுடைய சாரம். அதற்கு பிறகு 8ஆம் பத்தில யோசிக்கிறார், எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், உமருகந்த உகந்த உருவம் நின் உருவமாகி உந்தன கண்பரானார் அவருகந்த மனது செய்கை உன் மாயை அப்படின்னு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். என்ன தாற்பயம், உமருகந்த உகந்த உருவம் நின் உருவமாகி, உமர்கள் அடியார்கள்லாம் என்ன உருவத்தை உகக்கிறார்களோ தமருகந்ததே உருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்ததே பேர் மற்றப்பேர் என்று என்ன திருநாமத்தை சூட்ட வேண்டும் என்று அடியார்கள் ஆசைப்படுகிறார்களோ அந்த திருநாமத்தை எம்பெருமான் ஏத்துக்கிறான். என்ன திரவியத்தை கொண்டு எம்பெருமானுக்கு உருவத்தை அமைக்கணும்னு ஆசைப்படுறார்களோ அதையே தன்னுடைய திருமேனியாக ஏத்துக்கிறான். இப்படி ஆசிரித்த பரதந்திரனாக எம்பெருமான் இருக்கான். அதுக்கு மேல உகந்து அமர்ந்த செய்கை உன் மாயை, அந்த அடியார்கள்லாம் உகந்து அமர்ந்த செய்கை இருக்கு இல்லையா, அனன்ய பிரயோஜனமாக எம்பெருமான் திருவடிகள்ல கைங்கரியம் பண்றார்கள். அந்த கைங்கரியம் எல்லாம் எப்படி அவனுடைய மாயைக்கு தோற்று ஆச்சரியமான சேட்டித்தங்களுக்கு தோற்று கைங்கரியம் பண்றார்கள். அப்போ நதே ரூபம் நச்சாகாரா நச்சாஸ்பாதம் ஆயுதானி நச்சாஸ்பதம் பக்தானாம்கும் பிரகாசத்தை இந்த ஜிதந்திய ஸ்தோத்திரத்தை சொன்னா போல எம்பெருமானுடைய உருவம் என்ன, அவனுடைய சேட்டித்தம் என்ன, இதெல்லாமே அடியார்களுக்காக அப்படி ஆசிரித பரதந்திரனா இருக்கிறவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் நான் இவ்வளவும் கூப்பிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணாம இருக்கானே, அப்போ என்னிடத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு யோசிச்சு அப்ப ஒருகால் என்னிடத்துல ஆத்மீயங்கள்ல ஆசை இருக்குன்னு எம்பெருமான் திருவுள்ளம் போலும் என்று. அதாவது ஆத்மா என்றால் நாம், ஆத்மீயம் என்ன நம்ம சார்ந்தது. ஆழ்வார் யோசிக்கிறார், அப்ப எனக்கு என்னோட ஆத்மால ஆசை, என்னிடத்துல ஆசை, நான் சுதந்திரமா இருக்கேன், என்னிடத்துல ஆசை. ஆத்மீயம் என்னுடைய பந்துக்கள் மற்ற பொருள்கள் இடத்துல, என்னோட சம்பந்திக்கப்பட்ட பொருள்கள் இடத்துல எனக்கு ஆசை அப்படின்னு எம்பெருமான் நினைக்கிறானோ அப்படின்னு கருதி ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு உங்களோட எங்கள் இடை இல்லை என்று இந்த 8ஆம் பத்துல ஆத்மீயங்கள்ல தமக்கு ஆசை இல்லை அப்படின்றதை எம்பெருமானுக்கு அறிவிக்கிறார் என்று 8ஆம் பத்தினுடைய சாரம். 8ஆம் பத்துல என்ன, எம்பெருமான் அனுகிரகம் பண்ணாததுக்கு என்னிடத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு, அந்த குறைபாடு என்ன என்றால் எனக்கு இன்னும் சம்சாரத்துல ஆசை போல, என்னிடத்திலேயோ என்னை சார்ந்த பொருள்களிலேயோ ஆசை போல அப்படின்னு எம்பெருமான் திருவுளம் பற்றியிருக்கான் போல இருக்கு. எம்பெருமானுக்கு அறிவிக்க வேண்டும், எனக்கு இந்த சம்சாரத்துல என்னிடத்திலேயோ என்னுடைய பொருள்களிலேயோ எனக்கு ஆசை கிடையாது அப்படின்றதை அறிவிக்கிறார் 8ஆம் பத்துல. 9ஆம் பத்துல எம்பெருமான் கேட்கிற ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வீர் ஏன் இப்படி கதறுகின்றீர், நான் நாராயணன் ஆச்சே. நாராயணன் என்ன, சகல வித பந்து, எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் ரட்சணத்தை பண்ணக்கூடிய நான் தேவன் இதை விடுவேனா என்று தன்னுடைய அந்த குணங்கள் ரட்சகத்துவத்தை காட்ட, அதே போல ஆழ்வார் நாளே அறியேன் எனக்குள்ளனா அப்படின்னு இந்த 9ஆம் பத்துல சங்க பண்றார். எனக்கு நானும் மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன், நித்திய கைங்கரியத்தை நான் எப்ப கிட்ட போறேன், நாளே அறியேன், எனக்கு எந்த நாளும் தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்ட ஆழ்வாருக்கு எம்பெருமான் ஒரு சீட் எழுதி கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான் அப்படின்னா, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். ஒரு அவதி, ஒரு எல்லை நிலை எம்பெருமான் ஸ்தாபிக்கிறான். ஆழ்வார் நாளில் அறியன் அப்படின்னு தான் அவஸ்தப்பட்டார், எனக்கு எந்த நாள்ல நான் நித்திய கைங்கரியம் பண்ண போறேன் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு எம்பெருமான் ஒரு டைம் லிமிட் கொடுக்குறான். என்ன லிமிட் அப்படின்னா, அடுத்த ஜென்மம்ன்றது கிடையாது, தேவரி இருக்கு, மரணமானா வைகுந்தம் தான் அப்படின்னு எம்பெருமான் அந்த டைம் லிமிட்டை ஸ்பெசிஃபை பண்ண, அதை கண்டு சீலமெல்லையிலான் அடிமேல் அணிகோலனில் குருகோட்சட ஓபன் அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த சௌஷீலிய குணத்தை அனுபவிக்கிறார் 9ஆம் பத்திலே. ஆக 9ஆம் பத்திற்கு என்ன விஷயம், எம்பெருமான் தான் நாராயணன் சகலவித பந்து அப்படின்னு காட்டி கொடுக்க, அதே போல ஆழ்வாருக்கு இந்த காலத்துல மோட்சம் வரும் அப்படின்றதையும் எழுதி கொடுக்க, அதை கண்டு ஆழ்வார் எம்பெருமானுடைய அந்த சீல குணத்தை அனுபவிக்கிறார் 9ஆம் பத்திலே. 10ஆம் பத்திலே ஆழ்வார் தாம் ஆசைப்பட்டபடி அவாவற்று வீடு பெற்ற என்று கைங்கரியத்தை பிராபித்ததாக அருளி செய்து முடிக்கிறார். கைங்கரியத்தை பிராபிக்கும் பொழுதும் அரசியலாதி மார்க்கத்தின் வழியா செல்லணும். நமக்கெல்லாம் அரசியலாதி மார்க்கத்தின் வழியா போகும் பொழுது அமானவன் அப்படின்றவர்கள் நமக்கு ஆதிவாகிகர்கள் துணையாக வருவார்கள்.
ஆழ்வாருக்கு யாரு துணைனா வழித்துணையாக காலமேகத்தை கதியாகின்னு திருமோகூர் ஆத்தன் இருக்கான எம்பெருமான், அந்த எம்பெருமான் தான் வழித்துணை பெருமாளாக ஆழ்வாருக்கு துணையாக வர அர்த்திராதி மார்க்கம் வழியாக சென்று எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்வதற்கு புகுந்தார். அந்த பேற்றை தாம் வெளியிடுகிறார் 10ஆம் பத்திலே என்று இப்படி 10 சாரமாக நம்மளே அருளி செய்தார். ஆக மறுபடியும் சங்கரமாக பார்த்தோம் என்றால் முதல் 10ல புருஷார்த்தம் என்ன, எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம் பண்றது புருஷார்த்தம் அப்படின்றது அறுதியிட்டார். 2ஆம் பத்திலே அதை நிஷ்கர்ஷம் செய்கிறார், ரிஃபைண்டா சொல்றார். அந்த கைங்கரியம் எப்படிப்பட்டது, அவனுடைய திருவுள்ள உகப்புக்காக செய்ய வேண்டியது அந்த கைங்கரியம் அப்படின்னு 2ஆம் பத்தில சொன்னார். 3ஆம் பத்தில எம்பெருமான் கைங்கரியத்தை கொடுத்ததை பத்தி சொன்னார். அந்த கைங்கரியமும் பாஜிக கைங்கரியமாக பண்ணார். பாகவத பரியந்த கைங்கரியம் அப்படின்றது 3ஆவது பத்தில அருளி செய்தார். 4ஆம் பத்தில அந்த கைங்கரியத்தை பெறுவதற்கு உபாயம் என்ன, எம்பெருமான் திருவடிகளை சரணாகதி தான் அப்படின்னு சொல்லி கூடவே சேர்ந்து கைவல்யமோ ஐஸ்வர்யமோ அந்த புருஷார்த்தம் கிடையாது அப்படின்றதையும் தள்ளிவிட்டார் 4ஆம் பத்தில. 5ஆம் பத்தில பரகத ஸ்வீகாரம், எம்பெருமானே தன்னுடைய திருவடிகளை உபாயமாக கொடுத்தான் என்பதை 5ஆம் பத்திலே அருளி செய்தார். 6ஆம் பத்திலே எம்பெருமான் திருவடிகளை நீட்ட வந்துனதடியன் மனம் புகுந்தாய் புகுந்த தற்பின் வணங்கும், எம்பெருமான் வந்துருவான், அதுக்கப்புறம் நாமும் ஸ்வீகாரம் பண்ணியாகணும் அப்படின்னு பெரிய பிராட்டியார் முன்னிட்டு கொண்டு தாம் ஸ்வீகரித்தபடியை 6ஆம் பத்திலே அருளி செய்தார். அதற்கு பிறகு 7ஆம் பத்திலே பலமானது கிட்டாமல் போக வியசனப்பட்டார். எம்பெருமானுடைய உபாயத்துக்கு உபயோகியாக இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் பாடினார் 7ஆம் பத்திலே. 8ஆம் பத்திலே என்னிடத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு நினைச்சு ஆழ்வார் அருளி செய்கிறார் எம்பெருமான் திறத்திலே. என்னிடத்துல ஆத்மீயங்களில் ஆசை அப்படின்றது கிடையாது அப்படின்னு 8ஆம் பத்திலே அருளி செய்தார். 9ஆம் பத்திலே எம்பெருமான் தன்னுடைய நாராயணத்துவம் சகலவித பந்துத்துவம் அப்படின்றத காட்டி கொடுக்க எம்பெருமானுடைய சீல குணத்தை அனுபவித்தார் 9ஆம் பத்திலே. 10ஆம் பத்திலே திருமோகூர் ஆத்தனை வழித்துணையாக கொண்டு அர்த்திராதி மார்க்கம் வழியாக சென்று கைங்கரியத்தை பிராபித்தபடியை அடைந்தபடியை அருளி செய்தார் 10ஆம் பத்திலே என்று இப்படி ஒவ்வொரு 10க்கு சங்கரகம். இது அப்படியே மனசிலே உருப்பொட்டுக்க வேண்டியது. அடியே இதை சொல்லி அமைக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.